உமா ஏங்க நின்னுட்டேன் வா. இல்ல மாமா, அக்கா என்ன பார்த்தா திட்ட போறாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் வா. என்ன மாமா, வீடு பூட்டி இருக்கு, அக்கா எங்க போனாங்க? கோவத்துல ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. கோவம் தெரிஞ்சதும் தன்னால திரும்பி வந்துருவா. வா. என்ன மாமா, தலை வலிக்குதா? நான் போய் டீ போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேணும்னா தைலம் தேய்ச்சி விடட்டுமா? வேணாம்மா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. ஹலோ ஹலோ, அர்ச்சனா வீடுங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் சுஜாதாவோட ஹஸ்பண்ட் சிவா பேசுறேன். சுஜா அங்க வந்திருக்காளா? இல்ல, வரலீங்களே. இல்ல, அங்கதான் வரதா சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை அங்க வந்திருப்பாளான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அங்கேயும் போகல, வேற எங்க போயிருப்பா? ஹலோ, சாந்தி வீடுங்களா? எஸ், நான் சுஜாதாவோட ஹஸ்பண்ட் சிவகுமார் பேசுறேன். சொல்லுங்க. சுஜா அங்க வந்திருக்காளா? இல்லையே, என்ன விஷயம்? இல்ல, அங்கதான் வரதா சொல்லிட்டு இருந்தா. சரிங்க, ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ, ஹரிதா வீடுங்களா? நான் சுஜாதாவோட ஹஸ்பண்ட் சிவகுமார் பேசுறேன். சுஜா அங்க வந்திருக்காங்களா? இல்ல, அங்கதான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் ஒருவேளை அங்க வந்திருக்காளான்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணேன். சரிங்க, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகல. இவ வேற யார் வீட்டுக்கு போயிருப்பா? தெரியல மாமா. சந்தியா வேற கூட கூட்டிட்டு போயிருக்கா. ஒருவேளை அக்கா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? இல்ல உமா, என்ன நடந்தாலும் அவ அவங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் போகவே மாட்டா. இல்ல மாமா, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஆறுதல் தேடி போறது அம்மாவோட வீடா தான் இருக்கும். நீங்க எதுக்கும் அங்க ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். சுஜா, என்னம்மா? நான் கிச்சன்ல வேலையா இருக்கேன்ல, போனை எடுத்து யாருன்னு கேளுமா. ஹலோ. ஹலோ சுஜா, நான் தான் சிவா பேசுறேன். சுஜா, ஹலோ ஹலோ. சுஜா, போன்ல யாருமா? என்னடி போன்லயும் பேச மாட்டேங்கிற, என்கிட்டயும் பேச மாட்டேங்கிற, ரிசீவரை கையிலேயே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. பேசுறது யாரு சொல்லு. ஹலோ சுஜா. பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு போன் என்ன வேண்டி கிடக்கு? ராங் நம்பர்.
என்ன மாமா? சுஜா அவங்க வீட்டில் தான் இருக்கா. ஆனா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. அவங்க அம்மா போனை வாங்கி கட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா போனை தான் கட் பண்ணாங்க. நான் உங்க புருஷன் பொண்டாட்டி உறவையே டோட்டலா கட் பண்ண போறேன். என்னங்க சுஜா ரொம்ப மனசு உடைஞ்சு வந்திருக்கா. 1000 தான் இருந்தாலும் அவ நம்ம பொண்ணுங்க. அவளுக்கு நாம தாங்க ஆதரவு கொடுக்கணும். அவகிட்ட பேசுங்க. என்னங்க? அப்பா அம்மா அப்பா அழாதடா. நான் இருக்கேன்டா. அழாத. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா ஏப்பா உங்க பொண்ணு போனா போறான்னு எல்லாரும் என்ன அடியோட மறந்துட்டீங்களேப்பா. இல்லம்மா, நாங்க உன்னை எப்படிமா மறக்க முடியும்? ஒவ்வொரு நொடியும் ஒன்ன நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீ இல்லாதப்ப கூட இந்த வீட்டு ஊஞ்சல்ல ஒவ்வொருவன் தான் உட்காந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. மொட்டை மாடி, பால்கனி, கார்டன் எங்க போறாலும் ஓடி விளையாடுன உன் கொலுசு சத்தம் தாமா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது நீ பிறந்து வளர்ந்த வீடம்மா. இங்க இருக்கிறவங்க உன்னை எப்படிமா மறக்க முடியும்? ஆனா நீதான் பிடிவாதமா அவன் தான் வேணும்னு எங்களெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு குழந்தைய பறிச்சுட்டு வந்து நிக்கிற. அம்மாடி சுஜா அழாதடா. உன் கெட்ட காலம் எல்லாம் முடிச்சு போச்சு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரி, இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு போன் கூட பண்ண தோணலையா உனக்கு? அவன் கூட இனிமேலும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தா தானே போன் பண்ணிருப்பா. சேர்ந்ததே தப்புன்னு உணர்ந்தவ எப்படி நம்ம கிட்ட சொல்லுவா? பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போதே வீட்டுக்கு வந்த இன்னொரு பொண்ணு மேல சபலப்படுற உன் புருஷனுக்கு எதுக்குமா காதல், ஒரு கல்யாணம்? அப்படிப்பட்ட ஒருத்தனோட இவ்வளவு பாசம் வச்சிருக்க எங்களை விட்டுட்டு எப்படிமா போக உனக்கு மனசு வந்தது? எவ்வளவு ஏண்டா திட்டுற? காலேஜ் கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு இவ கால் வைக்கிற பக்கமெல்லாம் தவம் கிடந்து இவ மனசை கலைச்சது அவன் தானே. அவனை சொல்லணும். சுஜா சந்தியா, சந்தியா. அம்மா அவர்தான் நினைக்கிறேன். அவரு என்ன? அவரு மரியாதையான வண்டி இருக்கு, வாங்க. வா வா, என்னன்னு கேக்கலாம். சந்தியா. அப்பா ஏ சந்தியா நில்லு. சுஜா, வீட்டுக்கு வரலாம். எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு தான். அப்படி ஒரு வீடு இன்னும் இருக்கா? என் பொண்ணு யார் வீட்டுக்கும் எங்கேயும் வரமாட்டா. இத பாருங்க, நான் யாரோடைய பொண்ணையும் கூட்டு போறதுக்காக வரல. என் பொண்டாட்டியை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். முதல்ல சுஜாதா எங்க பொண்ணு, அப்புறம் தான் மத்த உறவெல்லாம். மத்த உறவுன்னு இன்னும் உனக்கு என்னடா இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாத உறவு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு அவளை தேடி இங்க யாரும் வர வேண்டாம். சுஜாதா, இவங்க என்ன பேசினாலும் சரி, நான் அதை கேட்க தயாரா இல்ல. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நமக்குள்ள 1000 இருக்கும். நம்ம தனியா பேசிக்கலாம் வா. நான் பேசவே தயார் இல்லைங்கிற போது தனியா என்ன பேச வேண்டியது இருக்கு? சுஜா வேணாம். என்ன மிரட்டுற?
அவதான் உங்ககிட்ட பேச விரும்பலங்கறால வெளியே போ. நான் ஒண்ணு இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிடறதுக்காக வரல, என் பொண்டாட்டியை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அவள அனுப்புங்க, நான் போயிட்டே இருக்கேன். இவ உனக்கு பொண்டாட்டினா உன் வீட்ல இருக்க உன் அக்கா பொண்ணு, உனக்கு என்ன வப்பாட்டியா? போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப என்னமா மிரட்டுற? இத பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. இல்ல என்னையா இல்ல விட்டா எல்லாரும் மிரட்டுவ போல இருக்கு. உன்னை திரும்ப போயிடுன்னு சொல்லி ரொம்ப நேரமாச்சு. என் பொண்ணு உன்னை நம்பி வந்து சின்னப்பட்டு சீரழிஞ்சது போதும். இனி நீ எவ்வளவு வேணாலும் கட்டிக்கா, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கா, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. சுஜாதா வரமாட்டா, போ. யோ, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது, போயா. ஏய் சுஜா, வேணுன்னே திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்திட்டல, உன்னை நான் விட மாட்டேன். உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் உன்னை எத்தனை நாளைக்கு வச்சு காப்பாத்துறாங்கன்னு நானும் பாத்துறேன். ஆனா ஒண்ணு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உமாவுக்கு எந்த தப்பான உறவும் இல்ல. அத நீயே தெரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு திரும்பி வருவ, அப்ப நான் பாத்துக்கிறேன். தான் போடா. அம்மாடி, சுஜா, சுஜா சொல்ல கேளுமா, நில்லுமா சுஜாதா. இதுதான் சந்திரசீலா மண்டபமா? இதுல எங்க இருந்து ஸ்வேத கமலம் வெளியே வரப்போகுது? சந்திரன் உச்சிக்கு வந்தா தெரிஞ்சிட போகுது.